Hello guys, so welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்க இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்னன்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஃபிசிக்ஸ்ல கிளாஸ் 11ல வந்து பார்த்துட்டோம்னா லாஸ்ட் லெசனாக வரக்கூடியது இது எல்லாமே செகண்ட் வால்யூம்ல வரும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டோம்னா ஸ்கூல்ஸில் நடத்துகிறப்போ இதை ரஷ்அப் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை மோஸ்ட் ப்ராபப்லி செமினார் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது நிறைய பேர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லெசனை யாருமே படிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டியூரேஷனும் அப்படித்தான். ஸோ அதனால இந்த லெசனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக பொறுமையாக எவ்வளோ பார்ட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்துட்டோம்னா டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனோட நடத்தணும் அப்படின்ட்டு நான் இருக்கேன். இன்னொரு நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு என்ன வந்துட்டு இருக்கேன், இட் இஸ் நாட் லைக் அ கம்ப்ளைண்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் சைட். அவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, சார் உங்களோட வீடியோஸ் எல்லாருமே வீட்டில் பார்க்குறாங்க பசங்க, பட் ஆனால் வந்து பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்க வந்து நோட்ஸ் எதுவுமே எடுக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னா என்னோட வீடியோ பார்க்குறப்போ நீங்கள் அப்படியே பார்க்காதீங்க, பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஒன்ஸ் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 or 3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தெரியாது. அப்போ ரெஃபரன்ஸ்க்கு உங்களால் மறுபடியும் வீடியோ எடுத்து அதை ப்ளே பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ என்னோட வீடியோ போக போகவே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்று நீங்கள் இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிற பட்சத்தில், கிளாரிட்டி இல்லை, கம்பைல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து என்னோட நான் என்னென்னலாம் எழுதுறனோ அது எல்லாத்தையுமே உங்களோட நோட்ல தனியாக எழுதி வச்சுக்காங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் when it comes to board exam. புரியுதா? கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்றதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தயவு செய்து வெறுமனே பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அண்ட் there is no யூஸ். அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பார்த்துமே வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ தயவு செய்து நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை பழகிக்காங்க. கிரேட் 12க்கு பார்த்துட்டீங்கன்னா ஐ ஹவ் ரிட்டன் ஆல் நோட்ஸ். எல்லா லெசனுக்கும் 90% ஆஃப் த லெசன்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டேன். ஸோ இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களோட ஸ்கூல் நேம் அண்ட் ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ கையில் பிடிஎஃப் வச்சுட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12க்கு பிரச்சனை இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி எல்லாமே நான் எழுதிட்டேன். பட் when it comes to 11th standard I still didn't get a time to write a notes. ஸோ அதனால டிரெக்டாக நான் அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா வீடியோவில் நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ இது நீங்கள் மறக்காம ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். ஸோ இந்த லெசனோட பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆசிலேஷன். ஓகே, சரி, ஆசிலேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ பீரியாடிக் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்? பீரியட் அப்படின்னாலே என்னது? ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீரியட் பிசிக்ஸ், செகண்ட் பீரியட் கெமிஸ்ட்ரி, தேர்ட் பீரியட் மேக்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் 1 hour பிசிக்ஸ், அடுத்த 1 hourல கெமிஸ்ட்ரி, அடுத்த 1 hourல மேக்ஸ். அப்ப அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கா, இந்த இன்டர்வல் ஆஃப் டைம்ல எதுவுமே நம்மளுக்கு மாற போறது கிடையாது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா பீரியாடிக் மோஷன். த மோஷன் which takes place with a regular interval of time. அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் மாறவே கூடாது. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் நான் டைம் தரேன் பீரியாடிக் மோஷனுக்கு, அதாவது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல அது நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரியல் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை வந்து பார்த்துட்டோம்னா நீங்க யோசிச்சு பார்த்துட்டு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கே நான் காமிச்சிருக்கேன் பாருங்க, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா பீரியாடிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். என்னது? ஹேலைஸ் காமெட். இது நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுலாம். காமெட்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ஹேலைஸ் காமெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்ரி 76 years வரும். எக்ஸாக்டா 76 years அப்படிங்கிறத சொல்ல முடியாது, பட் அவங்க வந்து பார்த்துட்டோம்னா ஹேலைஸ் காமெட் ஒன்ஸ் இன் 76 years வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நேச்சுரல் ஃபினாமினா வந்து பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் an example of an periodic motion. ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்சஸ். ஓகே, அந்த வாட்சஸ்ல எல்லாமே ரெகுலர் இன்டர்வல்ல தானே சுத்திட்டு இருக்கு. செகண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு செகண்ட், ஹவர், அது எல்லாமே ஒரே இதுல தான் இருக்கும், கரெக்டா மாறாது. அண்ட் அதே மாதிரி இது எர்த் வந்து பார்த்துட்டோம்னா சூரியனை சுத்தி வர்றது 365 days, தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 24 days, 24 hours. ஓகே, இது எதுவும் மாற போறது கிடையாது. இல்ல, இது வந்து பல ஆயிரம் வருஷமா இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ த மோஷன் which takes place in regular interval of time
இட் இஸ் கால்ட் அஸ் அன் பீரியாடிக் மோஷன். அதே மாதிரி சீசன்ஸ், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 4 சீசன்ஸ் பார்த்துருக்கீங்களா? கரெக்டா நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இது நவம்பர் டிசம்பர் இதுல வந்து பார்த்துட்டோம்னா மழை பெய்ய ஆரம்பிக்கும். அண்ட் ஜான் ஃபெப்ரவரி எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா குளிர் அடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் சம்மர் ஸ்டார்ட் ஆயிரும். இது எல்லா வருஷம் இப்படியே தானே நடந்துட்டு இருக்கு. இது வந்து மாற போறது கிடையாது. ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம் டியூ டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். பட் ஆனா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கன்சிடர் டு பி an என்னது பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. வேணா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த ஹாலிஸ் காமெட் வந்து பார்த்துட்டோம்னா முன்னாடி எப்போ வந்துச்சுன்னா 76 வருஷத்துக்கு முன்னாடி 1986ல வந்து பார்த்துட்டோம்னா கடைசியா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்கப்பா. 1986 தெரிஞ்சிருக்குங்கிறாங்க. இனி அடுத்தது 76 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்துட்டோம்னா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பீரியாடிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ரைட்? இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போதான் நம்ம வந்து ஆசிலேட்டரி மோஷனுக்கு போக போறோம். ஓகே, ஸோ இங்க நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா இந்த லெசனோட டாபிக் உள்ள வரும். வாட் இஸ் ஆசிலேஷன்? ஏதாச்சும் ஒரு பொருள் முன்ன பின்ன இல்ல மேல கீழே இப்படி வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தானே நம்ம ஆசிலேஷன் சொல்லுவோம். டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆர் அப் அண்ட் டவுன் மோஷன். மோஸ்ட்லி இந்த அப் அண்ட் டவுன் அப்படிங்கறத அவங்க போடுறது கிடையாது, டு அண்ட் ஃப்ரோலயே முடிச்சிடுறாங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இது எழுதிடுறீங்க. ஆனா ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கு. அந்த கீவேர்டு என்னன்னா அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன் அப்படிங்கறத எல்லாரும் விட்டுறீங்க. அது என்ன அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன் அப்படின்னா பாருங்க, கீழே ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்ப்ரிங்க கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்துட்டோம்னா நார்மலா நின்றுட்டு இருக்கிறப்ப இந்த பொசிஷன்ல இருக்கும். கரெக்டா இருங்க, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஜென்ரலா இருக்கிறப்ப அந்த ஸ்ப்ரிங்கோட மீன் பொசிஷன் வந்து பார்த்துட்டோம்னா இது. அப்ப இந்த ஸ்ப்ரிங் இப்படி நான் இழுத்து விட்டேன்னா அது இதை வந்து சென்டரா வச்சுக்கிட்டு மேல கீழே மேல கீழே இப்படி போயிட்டு வருமா? அப்ப இதுதான் மீன் பொசிஷன். ஓகேவா? சோ அதனாலதான் சொல்றாங்க எல்லா ஆசிலேட்டரி மோஷனுமே வந்து பார்த்துட்டோம்னா டு அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகும். எதை சென்டரா வச்சுக்கிட்டு? மீன் பொசிஷனை சென்டரா வச்சுக்கிட்டு மேல கீழே மூவ் ஆகும். அதே மாதிரி இங்க பாருங்க, பெண்டுலமோட மீன் பொசிஷன் வந்து பார்த்துட்டோம்னா இதுதான் பெண்டுலமோட மீன் பொசிஷன். சோ இதை சென்டரா வச்சுக்கிட்டு பெண்டுலம் என்ன பண்ணுது? ரைட் லெஃப்ட் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கா. சோ இந்த மீன் பொசிஷன்ங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. இந்த லெசன்ல நிறைய இடத்துல அந்த டேர்ம் வந்துகிட்டே தான் இருக்கும். சோ வாட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன்? The motion which takes place in to and fro motion, it is called as an, or up and down motion, it is called as an oscillatory motion. It oscillates about its mean position அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அத நீங்க கிராஃப்ல போட்டீங்கன்னா இது நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இந்த இது ஞாபகம் இருக்கா? வேவ் இப்படி இருக்கும் அப்படிங்கறத படிச்சிருக்கீங்களா? சவுண்ட் வேவ். ஓகே, கரெக்டா? இப்படி இருக்கும்ல. சோ அப்ப இது நம்மளுக்கு என்னன்னு சொல்றாங்க? இது வந்து பார்த்துட்டோம்னா to and fro, கீழே வரது fro and again to and fro. ஓகே, இதுதான் ஒரு வேவ், இதுதான் ஒரு ஆசிலேஷன். this is called as a one oscillation இல்ல one wave அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ஆசிலேஷன். ஓகே, to and fro போயிட்டு திரும்பி வரதுக்கு பேர் தான் வந்து பார்த்துட்டோம்னா one oscillation. so to இது வந்து பார்த்துட்டோம்னா to, இது வந்து பார்த்துட்டோம்னா fro. so this is called as an one oscillation. ஓகே, ஃபைன். சோ இதான் வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். இதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க கிட்டார் ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்துட்டோம்னா இது பண்ணு, ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி இருக்குப்பா. இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க பிடிச்சி இப்படி இழுத்து விட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் எனக்கு இப்படி வைப்ரேட் ஆகுமா? ஸ்ட்ரிங் இப்படி தானே வைப்ரேட் ஆகும். கரெக்டா? சோ இப்படி வைப்ரேட் கொஞ்ச நேரம் வைப்ரேட் ஆயிட்டு அப்படியே நின்றும். ஓகேவா? சோ கிட்டார் ஸ்ட்ரிங், வீணையோடது, வயலின் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்துட்டோம்னா நீங்க கட்டி தொங்க விடுறது, கீழே ஒரு வெயிட் கட்டி தொங்க விடுறது, சீசா, இது ஸ்விங், பெண்டுலம், இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் an example of an oscillatory motion அப்படிங்கிறாங்க. ஓகே, சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? சோ இந்த மீன் பொசிஷன் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. சோ ஒரு சில இதுல மீன் பொசிஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி இதை வந்து பார்த்துட்டோம்னா ஈக்லிபிரியம் பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரெண்டு எதா இருந்தாலும் ஓகே. மீன் பொசிஷன் கொஞ்சம் சீக்கிரமா ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன். The body which vibrate about its mean position is called as an oscillatory motion, to and fro motion. ஓகே, ஃபைன். உங்களுக்கு வேணா இப்ப எல்லா டைப்ஸ் ஆஃப் மோஷனையும் ஒன்று நான் சொல்லிடுறேன், அது மறந்துடுவீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து வரக்கூடிய எல்லா மோஷனையும் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்காங்கப்பா. டைப்ஸ் ஆஃப் மோஷன் வித் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கனாலே தெரியும். லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம்னா வைப்ரேட்டரி மோஷன். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுத்து விடுறது வந்து பார்த்துட்டோம்னா வைப்ரேட்டரி மோஷன். அதை நீங்கள் ஆசிலேட்டரி மோஷன் கீழேயும் கொண்டு வந்துக்கலாம்.
ஓகே. அண்ட் அடுத்தது லீனியர் மோஷன். ஒரு பாக்ஸை நீங்க அப்படியே தள்ளிட்டு போறீங்க 2 டைமென்ஷனல் பிளேன்ல, ஸோ அது வந்து லீனியர் மோஷன். ஒரு ஃபுட்பாலை உதைக்கிறீங்க, அது வந்து கர்வி லீனியர் மோஷன், ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம 3rd லெசன்ல பார்த்திருப்போம். அண்ட் ஆசிலேட்டரி மோஷன் இந்த லெசன்ல படிக்காது. இந்த ஆசிலேட்டரியும் இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா தே ஆர் ரிலேட்டட் தான். அண்ட் அடுத்தது சர்க்குலர் மோஷன். ஓகே, சர்க்குலர் மோஷன் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இது 4th லெசன்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகே, அந்த சென்ட்ரிபெடல் அண்ட் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் அதில் நம்ம பார்த்துருப்போம். மூன் எர்த் அதுக்கு நடுவில் இருக்கிறது. அண்ட் அடுத்தது ரொட்டேட்டரி மோஷன். இந்த சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேட்டரி மோஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து பார்த்துட்டோம்னா இந்த சென்ட்ரல் ஆக்சிஸை வச்சுக்கிட்டு மிச்ச பொருள் எல்லாமே, அதாவது மிச்சம் இருக்கு இதுதான் சென்ட்ரல் ஆக்சிஸ், இதை சென்டரா வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே சுத்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரொட்டேட்டரி மோஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபேன். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க மெரிகோ ரவுண்ட் இருக்குல்ல, நம்ம விளையாடுறது இந்த எக்ஸிபிஷனுக்குள்ள போனீங்கன்னா இருக்குல்ல மெரிகோ ரவுண்ட், அது எல்லாமே ரொட்டேட்டரி மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? சர்க்குலர் மோஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த எர்த் இருக்கும், எர்த்தை சுத்தி வந்து பார்த்துட்டோம்னா சேட்டலைட் சுத்திட்டு இருக்கு, மூன் சுத்திட்டு இருக்கு, இது வந்து பார்த்துட்டோம்னா சர்க்குலேட்டரி மோஷன். ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா பீரியாடிக் மோஷன், இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன். ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் சர்க்குலேட்டரி, ஆசிலேட்டரி மோஷனுக்கு கீழேயும் உங்களுக்கு அது வரும். ஓகே, ஒரு சில இதெல்லாம் ஃபைன். சரி, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போதான் நம்ம மெயின் டாபிக் உள்ளே உள்ள வரோம். கையில் பேப்பர் பென் எல்லாம் வச்சுக்காங்க, நீட்டாக எழுதுங்க. எங்கே டவுட் இருந்தாலும் அந்த டைமை நோட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்துட்டோம்னா அது என்ன டவுட்டுங்கிறத எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. சரி, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இந்த வார்த்தை நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க போறீங்க. பேஜுக்கு பேஜ் இது வந்துகிட்டே தான் இருக்கும். அது என்னப்பா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்? சிம்பிளாக நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு பார்த்துட்டோம்னா SHM அப்படின்னு சொல்லுவோம். SHM, வாட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பீரியாடிக் மோஷன், ஓகேவா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மோஸ்ட்லி இந்த காத்துனால இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை வந்து பார்த்துட்டோம்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்க, நல்லா கவனிங்க, நீங்க ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் அ பீரியாடிக் மோஷன். கரெக்டா? இப்போ என்ன ஆகுனா இந்த ஊஞ்சல் இவ்வளவு தூரம் போயிட்டு மறுபடியும் எனக்கு இது இங்க திரும்பி இங்க வந்து மறுபடியும் இங்க போகுமா? கரெக்டா? அதே அளவுக்கு இந்த பக்கம் போகுமா? அப்போ இங்க போயிட்டு இது திரும்பி வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த ஊஞ்சல்ல இருக்கக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஏன்னா அந்த ஊஞ்சல்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்க வெயிட் அவ்வளவு தூரம் போயிட்டு மறுபடியும் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால அது திரும்பி கீழே வருது. வாட் இஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பேண்டை நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஒரு ரப்பர் பேண்டை கையில இப்படி இழுத்து உங்க ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த ரப்பர் பேண்டை நீங்க இவ்வளவு தூரம் நீங்க இழுக்கிறீங்க, விட்ட உடனே ரப்பர் பேண்ட் இங்கேயே நின்னுக்குறோம் கிடையாது இல்ல, விட்ட உடனே என்ன ஆகும்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால அது மறுபடியும் திருப்பி வந்து உங்க ஃப்ரெண்டோட கையில அடிக்கும். கரெக்டா? சோ அப்போ ஒரு எலாஸ்டிக் பொருளை நீங்க இழுக்கிறப்போ அந்த இழுக்க இழுக்க அதுக்குள்ள என்ன சேர்ந்துகிட்டே இருக்கும்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் சேர்ந்துகிட்டே வரும். எப்போ நீங்க இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், உங்க கை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ங்கிறது உங்க கை, அதை விடுறீங்களோ அதை உடனே அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் வந்து பார்த்துட்டோம்னா அங்க இடிக்கும். அதே மாதிரி தான் நீங்க இங்க இருந்து நீங்க தள்ளி விடுறீங்க, அவ்வளவுதான், இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சோ இந்த பொருள் வந்து பார்த்துட்டோம்னா இங்க போச்சு, சோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எனக்கு இந்த இடத்துல சேர்ந்துருச்சு. கரெக்டா இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அது எங்க வர ட்ரை பண்ணும்? மீன் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணும். ஓகே, மீன் பொசிஷனுக்கு வந்துருச்சு, வந்தோம்னா டக்குன்னு இங்கேயே நிக்கும், நிக்காது இல்ல. அப்புறம் என்ன ஆகும்? இங்கிருந்து மறுபடியும் ஆக்சலரேஷன்னால இவ்வளவு தூரம் போகும், அப்புறம் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால திரும்பி வரும். அப்புறம் அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தீர்ற வரைக்கும் இப்படி 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 போயிட்டு 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 கடைசியில வந்து எங்க நிக்கும்? எனக்கு ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆர் மீன் பொசிஷன்ல வந்து நிக்கும். ஓகேவா? so it is a simple harmonic motion is nothing but a periodic motion produced by the restoring force. இங்க வந்து காத்துனால ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை அதிகமா எடுத்துக்கிறது கிடையாதுப்பா. இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா காத்துல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால நீங்க ஆடி 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 கடைசியில வந்து இங்க நின்னுறீங்க. சோ என்ன சொல்றானுங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் ரொம்ப நெக்லிஜிபிள் அப்படிங்கறதுனால நீங்க அதை கணக்குல எடுத்துக்கறணும் அப்படிங்கிறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? வாட் இஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஏன் எடுத்துக்க கூடாது, இதெல்லாம் புரிஞ்சுச்சா? இப்போ வேணா உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் நான் காமிச்சிடுறேன், பிகாஸ் ஏன்னா இதுக்கு உண்டான டெஃபினிஷன் வேற உங்களுக்கு நான் எழுதணும்ல. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்னன்னா நான் கொடுக்கக்கூடிய ஆக்சலரேஷன், இப்போ நான் என்ன சொன்னேன்? இது வந்து பார்த்துட்டோம்னா ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது வந்து பார்த்துட்டோம்னா ஈக்லிபிரியம் பொசிஷன் ஓன்னு வச்சுக்கலாம். இருங்க, இதை நான் அழிச்சிட்டே நான் போடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு நான் சிமுலேஷன் நான் காமிக்கிறேன். ஸோ எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஊஞ்சல் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஊஞ்சல் இருக்கு. இந்த ஊஞ்சல்ல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா என்னது? என்னோட ஈக்லிபிரியம் பொசிஷன். இதுதான் என்னோட ஈக்லிபிரியம் பொசிஷன் ஓ அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஊஞ்சல்ல வந்து ஷியாம் உட்காந்துருக்கான்.
ஓகே, இந்த ஊஞ்சலை வந்து பார்த்துட்டோம்னா அகில் வந்து தள்ளி விடுறான், இங்கிருந்து தள்ளி விடுறான். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா இதை தள்ளி விடுறப்போ அகில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தள்ளி விடுறப்போ எனக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போயிட்டு வருவானா, இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வந்து அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால மறுபடியும் மேலே போய் அண்ட் அகைன் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால இங்கே வருவான். கரெக்டா? இதைத்தான் நான் ஒன் ஆசிலேஷன் சொல்லுவேன். போயிட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே வர்றது, இதுதான் ஒன் ஆசிலேஷன். ஓகேவா? இதை நீங்க கிராஃப்ல போட்டீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கும். கிராஃப்ல போட்டீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி போறான் அண்ட் அகைன் அவன் ரிட்டர்ன் வர்றான் அண்ட் அகைன் மீன் பொசிஷன்ல இருந்து போறான். ஓகேவா? மறுபடியும் இங்க வந்து பார்த்துட்டோம்னா மீன் பொசிஷனுக்கு வந்துட்டான். பாருங்க, இதைத்தான் அப்படியே நான் கீழே நான் கிராஃப்ல நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இங்க என்ன சொல்றான்னா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆக்சலரேஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் கொடுக்கறதுனால இப்போ இந்த ஷாம் வந்து பார்த்துட்டோம்னா இவ்வளவு தூரம் போயிருக்கான். கரெக்டா? ஸோ இந்த இவ்வளவு தூரங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, இவ்வளவு தூரம் போயிருக்கிறது அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. ஓகேவா? ஸோ அப்போ இது என்னன்னு நீங்க சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சர்க்குலேட்டரியே வரதுனால அதை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றேன். நீங்க டிஸ்டன்ஸ்னு சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லி பழகிக்காங்க. ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் directly proportional to its displacement. ஓகேவா? அகில் கொடுத்த ஆக்சலரேஷன் வந்து பார்த்துட்டோம்னா ஷாம் வந்து பார்த்துட்டோம்னா என்ன பண்ண வைக்குது, ஷாம் வந்து ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு போக வைக்குது. ஒரு பாதி தூரம் அவன் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கான். ஸோ இங்கிருந்து பி வரைக்கும் டிஸ்பிளேஸ் ஆயிட்டு மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வந்து மறுபடியும் அகில் கட்டையே வந்து மறுபடியும் நடுவுல மீன் பொசிஷன், இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ ஆக்சலரேஷன், அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன சொல்லலாம், acceleration given to the body is directly proportional to its displacement. கரெக்டா? அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை நான் ரிமூவ் பண்ணணும். சோ அதுக்கு பதிலா இங்க என்ன போட்டுக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் y. சோ இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் நான் கான்ஸ்டன்டா ஆட் பண்ணது. இங்க கேட்கலாம் ஒமேகானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி of a simple harmonic motion. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், frequency-னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். What is frequency? Reciprocal of time is called frequency. இதுவும் நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான். So what is frequency-ன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாருங்க, இந்த இடத்துல நான் அழிச்சிட்டு எழுதுறேன். So what is frequency-ன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? Reciprocal of time. கரெக்டா? 1 divided by t. Reciprocal of time or number of vibration per second. Number of vibrations per second or unit time. ஓகேவா? இதைத்தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். சரி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன். ஸோ ஒரு பொருள் வந்து பார்த்துட்டோம்னா நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் மேட் பை அன் ஆப்ஜெக்ட் இன் 1 செகண்ட். ஒரு செகண்ட்ல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பொருள் எனக்கு இப்படி 3 டைம் எனக்கு இப்படி சுத்தி வந்துருச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் செட் டு பி அன் 1 divided by 3ன்னு போட்டா உங்களுக்கு கிடைச்சிருமா? அதாவது ஒரு செகண்ட்ல அது 3 ரெவல்யூஷனை முடிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம், வைப்ரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் மேட் பை அன் ஆப்ஜெக்ட் இன் 1 செகண்ட், இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா லெட்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒமேகாப்பா, அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2π. ஏன் 2π நான் போட்டிருக்கேன்னா நல்லா கவனிங்க, சர்க்கிளை நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா 4ஆ பிரிக்கலாம். எப்படி? 0, இது வந்து பார்த்துட்டோம்னா 90 டிகிரி, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 270 டிகிரி, அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சாரி இது 180 டிகிரி, இது 180 டிகிரி, அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 270 டிகிரி, அண்ட் அகைன் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 0 ஒரு இடத்துல என்ன வந்துடும், மறுபடியும் 360 டிகிரி வந்துடும். இதை நீங்க ரேடியன்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ரேடியன்ல பாருங்க, இந்த கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் பாருங்க, பை 90 வந்து பார்த்துட்டோம்னா 10th படிச்சிருக்கீங்கல்ல, பை பை 2 0 சாரி 0க்கு 0 தான். 180 வந்து பார்த்துட்டீங்கன்னா பை. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா 3π by 2, அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 2π. அப்போ ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னது, 360 டிகிரி. 360 டிகிரி ரேடியன்ல எப்படி சொல்றாங்க, 2π டிவைடட் பை டைம்.
கரெக்டா? reciprocal of time. So அதத்தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2 pi. அப்ப இந்த 1 by t இருக்குல்ல, இங்க 1 தான் அர்த்தம், ஒண்ணுமே இல்லாட்டி. So 1 divided by t ன்னு எழுதிக்கலாம், நீங்க f ன்னு போட்டுக்கலாம். So இதான் வந்து பார்த்துட்டோம்னா angular frequency ஓட ஃபார்முலா. ஒமேகா is equal to 2 pi divided by t அப்படின்னு போட்டுக்கலாம், இல்ல ஒமேகா is equal to 2 pi f அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? So what is angular frequency? Number of complete vibration or revolution made by an object in 1 second. ஃபைன். இப்போ இங்க என்ன பண்றானுங்கன்னா, சரி நீங்க ஒமேகா போட்டீங்க, ஒமேகா ஸ்கொயர் இங்க வந்துருச்சு, பிரச்சனை கிடையாது. மைனஸ் சிம்பிள் ஏங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நான் கொடுக்கிற ஆக்சலரேஷனுக்கு அண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஆப்போசிட்டா நடக்கும். கரெக்டா? ஸோ நான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பொருளை நான் ஆட்டி விடுறேன் அப்படின்னா, நான் கொடுத்த ஆக்சலரேஷன் வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ், ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு நெகட்டிவ்ல நடக்கும். ஸோ ஒரு ஊஞ்சல் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஊஞ்சலை இப்படி நான் ஆட்டி விடுறேன்னா ஆக்சலரேஷன் நான் இப்படி கொடுக்குறேன், எனக்கு இது இப்படி போயிட்டு எனக்கு இப்படி ரிட்டர்ன் வருது. கரெக்ட்டா? சோ இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் the displacement is opposite to acceleration. Displacement is opposite to acceleration. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா பாருங்க, இனி ஒரே ஒரு இதுதான், இது முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை நோட்ஸில் எழுதிக்காங்க, பாஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், தட் இஸ் 1.5x ஸ்பீடில் வேணால் வச்சு கேட்டுக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அக்கார்டிங் டு திஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஆக்சலரேஷன் இஸ் directly proportional to its displacement. Proportionality sign is removed by a constant minus omega square y. கரெக்டா? Let this be an equation number 1. ஃபைன். ஓகே, ஒரு பொருளை வந்து பார்த்துட்டோம்னா, இப்போ நீங்கள் ஊஞ்சலில் வந்து இப்படி ஒரு பெண்டுலம் கட்டி இப்படி நான் தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த பெண்டுலமுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குமா? அப்போ இந்த பெண்டுலம் எனக்கு ஆடுறப்போ இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் என்ன நியூட்டன்ஸ்ல அப்ளை பண்ணுவீங்க? நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்ணுவோம்னா, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? F is equal to ma ன்னு போட்டுக்கலாமா? இந்த இடத்துல Fs போட்டுக்கிறேன், ஏன்னா இங்க ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபைன். அப்போ let this be an equation number 2. ரைட்? ஏன்னா இந்த பொருளுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், கீழே கட்டி தொங்க விட்டுருக்கிற அந்த பொருளுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா, Fs is equal to நம்மளுக்கு a வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? m அப்படியே இருக்கட்டும், a வர இடத்துல மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ y. அப்போ Fs is equal to மைனஸ் m ஒமேகா ஸ்கொயர் இன்டூ y. ஓகே, மாசும் மாற போறது கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கால்குலேட் பண்றப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடியற வரைக்கும் நீங்க தானே. சோ அந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், உங்களோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ரெண்டுக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, k போட்டுக்கலாம். k, so which is nothing but minus ky. ஓகே, சோ இந்த இடத்துல அப்ப இங்க k எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டானுங்கன்னா, நல்லா கவனிங்க, இங்க k எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டானுங்கன்னா, force constant or spring constant. spring constant தான் இந்த லெசன் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண போறோம், இந்த வார்த்தை தான் spring constant. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட்ல V is equal to IR ஞாபகம் இருக்கா? ஓம்ஸ் லா. அப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எப்படி வந்துச்சு? வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனுக்கு பதிலா தானே நீங்க இந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணீங்க. அப்ப அதே மாதிரி இந்த இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எப்படி இருந்திருக்கும்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஒய்ன்னு இருந்திருக்குமா? கரெக்டா? ஏன் வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ் நான் போடுறேன், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடுல எனக்கு நடக்கும். ஸோ இந்த கே, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனுக்கு பதிலாக தான் நான் கே போட்டுக்கிறேன். அப்ப இங்க ஓவராலா என்ன சொல்ல வர்றானுங்கன்னு பார்த்துட்டோம்னா பாருங்க, இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட இதான் ஃபைனல் ரிசல்ட். இதான் ஃபைனல் ஈக்குவேஷன் 1 2 3 எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இப்போ இதுக்கு என்ன தெரியுமா நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பார்த்ததுக்கு உண்டான ஃபைனல் டெஃபினிஷன். அப்ப என்ன சொல்ல வரானுங்க? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் டிஃபைன்ட் as oscillatory motion which comes under a periodic motion கூட நீங்க அதை சொல்லிக்கலாம். So simple harmonic motion is an oscillatory motion about a fixed point in which the restoring force is always proportional. கரெக்ட்டா? இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா பாருங்க, இங்க எழுதி இருக்கிறது restoring force is always proportional.
பாருங்க, restoring force is always proportional to its displacement and it is always directed towards the fixed point. கரெக்ட்டா? மறுபடியும் எங்க வரும்? இப்படி போயிட்டு மறுபடியும் எங்க வந்துரும்? ஈக்விலிபிரியம் பொசிஷன். அத ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்றாங்க, இல்ல நீங்க மீன் பொசிஷன் சொல்லலாம், இல்ல ஈக்விலிபிரியம் பொசிஷன் சொல்லலாம். சோ இங்க வந்துரும். சோ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ்க்கு ஆப்போசிட்டா தான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கும். ஓகேவா? சோ திஸ் இஸ் கால்ட் as a simple harmonic motion. உங்களுக்கு இப்போ நான் அந்த சிமுலேஷனும் காமிச்சறேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெண்டுலம் வந்து பார்த்துட்டோம்னா கட்டி நான் தொங்க விட்டுருக்கேன். ரைட்? அந்த பெண்டுலம் கீழே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு வெயிட் வேற வந்து கீழே கட்டி தொங்க விட்டுருக்கேன். இப்போ இந்த பெண்டுலம் வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்போ ஸ்விங் பண்ணி நான் விட போறேன். பாருங்க, மீன் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கா டாட்டட் லைன் காமிக்குதா? சோ அதான் மீன் பொசிஷன். இப்போ நான் இங்கே நான் விட்டா எவ்வளவு ஆங்கிள் காமிக்கிறதுக்கு அந்த இடத்துல அங்க பாருங்க, மேலேயே ஆங்கிளும் காமிச்சிட்டு இருக்கா, தெரியுதா? -28 டிகிரி. ஓகே, இப்போ இதை நான் விட்டேன் அப்படின்னா கரெக்டா அதே ஆங்கிள் தான் அந்த சைடு போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகே, இங்க -28 அப்படின்னா அந்த பக்கம் +28. அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். சோ பிளஸ் மைனஸ் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன். இதை ஸ்லோ மோஷன்லனா நீங்க ஸ்லோ மோஷனுக்கு இது பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, கரெக்டா அதே ஆங்கிள் தான் வந்து பார்த்துட்டோம்னா அந்த பக்கம் போகும், +28 வரைக்கும் தான் போகும். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் -28 வரைக்கும் தான் எனக்கு போகும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே, இல்ல பீரியாடிக் மோஷனுக்கும் நீங்க இதை சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல சொல்றாங்க. இல்ல நீங்க இதுக்கு வந்து டைம் கால்குலேட் பண்றதுன்னா நான் டைம் வந்து பார்த்துட்டோம்னா இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஆசிலேஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இது ஏன் நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்றது தெரியுதா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த நடுவுல வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து டைம் ஆன் பண்றேன். பாருங்க, நடுவுல வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் டைம் ஆன் பண்றேன். ஓகே, சாரி மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டா நடுவுல வந்தோன்னு ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே எவ்வளோ டைம் ஆச்சோ அதே டைம் தான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கும் ஆகும். ஓகேவா? ஸோ அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க, the motion which takes place in a regular interval of time, it is called as an periodic motion. Periodic motion, it comes under an oscillatory motion. ஓகேவா? ஸோ அதைத்தான் இந்த இடத்துல பாருங்க, அதே மாதிரி இந்த பக்கம் போயிட்டு வரக்கு 1:15 செகண்ட் சம்திங் ஆச்சு. ஸோ இங்க வந்து கரெக்டா 2 இது ஆயிருக்கு, 2:15 2:20 ஆயிருக்கு. ஓகேவா? அக்யூரேட்டா நீங்க நோட் பண்ணீங்கன்னா அதில் தெரியும். ஸோ இதுல வந்து பீரியட் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அதை நீங்க இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். சிமுலேஷன்ல எல்லா டைப் ஆஃப் சிமுலேஷனுமே நீங்க இதுல பாத்துக்கலாம்ப்பா. ரைட்? ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துல கேட்கலாம், ஊஞ்சல் ஆடுறப்ப குறைஞ்சிட்டு வந்து கடைசியில நின்றதே, இங்க பாருங்க இது இப்ப வரைக்கும் இப்படியே தான் ஆடிட்டே இருக்கே, பாருங்க இதுல காமிக்கிறேன், இப்படியே தான் ஆடிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இங்க வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் அவங்க எடுக்கலப்பா. ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது ஆடி அப்ப -28 டிகிரி இருந்துச்சுல்ல, அது குறைஞ்சு கடைசியில நடுவுல வந்து நின்றும். சோ இங்க என்ன பண்றாங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸை கணக்குல எடுத்துக்கிறாம இது ஆசிலேட் ஆச்சுன்னா கண்டினியூஸா அதே ஆங்கிள்லயே தான் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, அந்த ஆசிலேஷன் வரக்கூடிய அந்த ட்ரேஸ் கூட வந்து பார்த்துட்டோம்னா இங்க போட்டு காமிச்சிருக்கு. ஓகேவா? சோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன், வாட் இஸ் பீரியாடிக் மோஷன் அண்ட் வாட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அண்ட் ஃபார்முலா ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் Fs is directly proportional to -y. Okay, restoring force is directly proportional to its displacement in opposite direction. Okay va? Okay.